சின்ன மருமகள்ல ராஜாங்க குடும்பத்தோட வண்டு கடி வாங்கினேன். ஊர்க்காரங்க 4 பேர் ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டாங்க. இந்த செய்தி ராஜாங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சு எல்லாருமே ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல திடீர்னு தாமரைக்கு சுத்தமா பேச்சு மூச்சு இல்லாம ஆயிருச்சு. இந்த விஷயத்த கேட்டு யாருக்குமே ஒண்ணுமே புரியல. உடனே சேது, இந்த வண்டு கடிக்கான மருந்து எங்க இருந்தாலும் பரவாயில்ல, என் உயிரை பணைய வச்சாவது நான் அப்பாவும் மத்தவங்களையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து எடுக்க போறான். சேது தனியா போனா ஆபத்துன்னு நினைச்சு தமிழ்ச்செல்வி அங்க இருக்க யாருக்குமே தெரியாம சேது பின்னாடியே போறா. போற வழியில சேதுவுக்கு பயங்கரமான பிரச்சனை வருது. காட்டுக்கு நடுவுல புலி சத்தம் கேக்குது. திடீர்னு சேதுவை யானை தாக்க வந்துருச்சு. சேது பின்னாடியே போன தமிழ்ச்செல்வி, ஐயோ மாமா இப்படி யானை தாக்க வருதே, நம்ம முன்னாடி போனா மாமா நம்மளை கண்டுபிடிச்சிருவாரு, இங்க ஏன் வந்தான்னு சொல்லி திட்டுவாரேன்னு சொல்லிட்டு சேதுவுக்கு தெரியாம பின்னாடி இருந்து எப்படியாவது யானை விரட்டணும்னு நினைக்கிறா. அப்பதான் தமிழ்ச்செல்வி கையில இருந்த தீப்பந்தம் ஞாபகம் வருது. தீப்பந்தத்தை கொளுத்தி உடனே யானைகிட்ட காட்டி சேதுவ தமிழ்ச்செல்வி காப்பாத்திடுறா. அப்பதான் சேது தமிழ்ச்செல்வி பார்த்து கோவப்படுறான். மாசமா இருக்கும்போது நீ எதுக்கு இங்கெல்லாம் வரேன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி திட்டுறான். ஐயோ மாமா, அதெல்லாம் இப்ப பேச நேரம் இல்ல, நம்ம உடனே நம்ம குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும், வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து மருந்து தேடலாம்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழ்ச்செல்வி ஒண்ணா போய் தேடுறான். சேதுவுக்கு வண்டு கடிக்கான மருந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு நாளை போல பார்க்கலாம்.